இருக்கும் நிகழ்வுகள் மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது. 6,41,00,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டவைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடங்களை பொறுத்தவரை இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் மருத்துவ சேவைகளை மிக சிறப்பாக முழுமை பெற வைக்கிற வகையில் இந்த கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் கூட 78,48,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 32 புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் இந்த மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் 6,41,00,000 மதிப்பீடுகளிலானது. இன்னமும் 78,48,00,000 மதிப்பீடுகளில் 32 இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்படுத்த முடியாமல் பாழடைந்து கிடக்கிற கட்டிடங்களையும் வாடகை கட்டிடங்களையும் இன்றைக்கு அதற்கு பதிலாக புதிய கட்டிடங்கள் 15வது நிதி ஆணையத்தின் நிதி ஆதாரத்தை பெற்று படிப்படியாக முன்னுரிமை அடிப்படையில் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையில் தொடர்ந்து பல்வேறு கட்டிடங்கள் புதிதாக திறந்து வைக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது, புதிதாக கட்டப்பட்டும் கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியபுரம் கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனையில் 1972ஆம் ஆண்டு அறந்தாங்கி ராசன் அவர்களோட முயற்சியால் கொண்டு வரப்பட்டு பேராசிரியர் அவர்கள் வந்து திறந்து வச்சாரு. அந்த பகுதிக்கு வந்து முழு நேர மருத்துவம் தேவைப்படுது அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு மருத்துவர் இருக்கிற மருத்துவமனைக்கு 5 மணியோடு அவங்களுடைய பணி நேரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து வருகிற அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் வந்து காலான் டியூட்டி என்கின்ற வகையில் தொலைபேசியில் அழைத்துத்தான் அந்த மருத்துவருடைய சேவையை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மாதிரி தான் அந்த மருத்துவமனை இருக்குது. எதிர்காலத்தில் கூடுதலாக மருத்துவர் நியமிக்கிற அந்த பணியை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசு தலைமை மருத்துவமனையில் இப்போ வந்து கட்டிட பணிகள்லாம் நடந்துட்டு வருது. இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து சரியாக பணிகள் செய்வதில்லைன்ட்டு புகார்கள். எந்த பணியை எந்த மருத்துவர் செய்யலன்னு ஸ்பெசிஃபிக்கா அதாவது அரசு மருத்துவமனையில போய் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அரசு மருத்துவமனையை குறை கூறுவது என்பது இப்போ வாடிக்கையாகிவிட்டது. ஏன்னா இப்போ அதுக்கு வந்து நஷ்டஈடு கேட்கறது, அந்த மாதிரி வந்து இழப்பீடு கேட்கறது, அந்த மாதிரி ஒரு பழக்கமாயிருச்சு. பாம்பு நான் கூட அதை கேள்விப்பட்டேன். விடிய காலையில் 3 மணிக்கு போயிருக்கிறாங்க. இந்த பாம்புக்கும் நாய்க்கடிக்குமான மருந்து இதுவரை தமிழக மருத்துவமனை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கு மருந்து இருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் வெறும் ஜிஹெச்சுக்கு தான் போனோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் போனோம். ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய பாம்பு கடிக்கான மருந்தும் ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடிக்கான மருந்தும் இருக்குது. மருந்து கொடுத்தும் கூட அது பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று அவங்க அங்கே எடுத்துகிட்டு வரும்போதே அந்த பாம்பு கடித்தவர்களோட அந்த நேரம் கடந்து காலம் கடந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இல்லைனா வீட்டில் அவங்களே கொஞ்சம் சுய சிகிச்சைகள் ஏதாவது செய்து அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. அது மாதிரி காலம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த மருந்து வந்து அதனுடைய பயன்பாடு இல்லாமல் போய் இறப்பு ஏற்பட்டிருக்கலாம். இல்லை, அது இல்லை, அது மருந்து இல்லை. இது இறந்ததுக்கான காரணத்தை சொல்கிறேன். காலம் கடந்து வந்தாலும் பாம்பு கடி விஷம் வந்து உடல் முழுக்க பரவிருச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி வந்ததாகவும் இருக்கலாம். அதனால உடனே வந்து அரசு மருத்துவமனையை குறை சொல்றதுங்கிறது அவ்வளோ நல்லதாகவும் தெரியல. என்னங்க இல்ல நீங்க போனீங்களா? இல்ல என்ன வசதி வேணுங்கிறத நாங்க இப்ப கேட்டிருக்கிறோம். இப்ப ஏற்கனவே அதுக்கு தேவையான மருத்துவ கல்லூரி தான் அது. மாணவர்கள் அதை படிக்கிறதுல அது எந்த குறையும் இல்லை. அது பல் மருத்துவமனைக்கு தேவையான எக்யூப்மெண்ட், சேர் அதெல்லாம் கொடுத்துருக்கு. அது பயிற்றுனர்கள் அதுக்கான தீன் எல்லாருமே இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட தீனை கூப்பிட்டு கேட்டு வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் தேவை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணி வர சொல்லி நாங்க கேட்டோம். கிழக்கு கடற்கரை சாலையில கட்டுமானத்துல இருந்து முத்துக்கூடா வரைக்கும் என்னங்க கிழக்கு கடற்கரை சாலை, அதுல வந்து பல ஆயிரம் வாகனங்கள் வருது போகுது. அந்த கிழக்கு சாலையில சாலை விபத்து ஏற்பட்டா வந்து சிகிச்சை எடுக்கிறது அறந்தாங்கி தான் வராங்க. அதனால ஃபர்ஸ்ட் எய்டு பண்றதுக்கு நவீனமா இப்போ அதுக்காக தான் அறந்தாங்கி மருத்துவமனையை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி 46 கோடி ரூபாய் செலவில் கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 46 கோடி ரூபாய் கட்டிடம் வந்துட்டோன்னே அதுல வந்து இந்த விபத்து சிகிச்சைக்கென்று தனிப்பிரிவும் ஏற்படுத்தும்.
தேசிய கருத்தரிப்பு மையங்கள், செயற்கை கருத்தரித்தல் மையம். செயற்கை கருத்தரித்தல் மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தரித்தலுக்கு அரசுக்கு 7-8 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால தான் தனியாருங்க அதை அதிகமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலையும் இலவசமாக இல்லை. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக இன்னைக்கு எழும்பூரில் தொடங்கியிருக்கிறோம். அடுத்து மதுரையில் தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இந்த நிதிநிலை அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம், கோவை, சேலம், திருச்சி அந்த மாதிரி இடங்களில் அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் செய்ய போகிறோம். இந்த ஒன்று பண்ணுறதுக்கு அதுக்கான பெரிய அளவிலான செலவு, அதை தாண்டி அதுக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியதும் இருக்குது. அது மாதிரி வரும்போது நிச்சயமாக புதுக்கோட்டைக்கும் ஒரு செயற்கை கருத்தரித்தல் மையத்தை உடனே பண்ணிட முடியாது. 1-2 ஆண்டுகளில் இங்கேயும் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இரவு நேர சேவைகள் நிறைய இடங்கள் நிறுத்தப்படுது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயே. இரவு நேரம் ஏன்னா ஆள் பற்றாக்குறை அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அது 108 பொறுத்த வரைக்கும் ஆள் பற்றாக்குறைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. அது அந்த சர்வீஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனியார் தான். அவங்க இதில் ஆள் பற்றாக்குறையெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இப்போ அரசு மருத்துவமனை அங்கே ஒரு டாக்டர் இல்லை, ஒரு நர்ஸ் இல்லைன்னு சொல்கிறது கூட பரவாயில்ல. இது 108ங்கிறது அவங்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் அதை மெயின்டைன் பண்ணுறது. அவங்க கையில் போய் ஆள் பற்றாக்குறைன்னு சொல்கிறது இல்லை. இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், சரி, விசாரணை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலன்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டு கேட்குறேன். 7 இடங்கள்ல நிறுத்தி இல்லை, நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் கேட்குறேங்க. 1333 வாகனங்கள் இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு வாகனமும் இப்போ மாநகர பகுதிகளில், நகர பகுதிகளில், கிராம பகுதிகளில் எவ்வளோ நிமிஷத்தில் போய் ரீச் ஆகுதுங்கிற அந்த தகவலை நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.